இன்றைக்கி நான் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்த்டே ஃபேக்டை தான் சொல்ல போகிறேன். அதாவது உங்களோட பர்த்டே, அதாவது நீங்கள் பிறந்த மாதம் ஆகஸ்ட்னா நீங்கள் ரொம்பவும் ஃபிசிக்கலி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் மேலே பிறந்த ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே லக்கியான ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயத்தில் வந்து லக் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றதை வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஏப்ரலில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் யூனிக்கான ஒரு பர்சன் சொல்கிறாங்க. மேபி உங்களுக்கு யூனிக்காக ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி இருக்கலாம், அதனால் அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் ஏப்ரலில் பிறந்தவங்கலாம் ரொம்பவே யூனிக்கானன்றதான் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜூனில் பிறந்தவங்கலாம் யாருப்பா? ஜூனில் பிறந்தவங்கலாம் மில்லினியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக. ஏன்னா இந்த உலகத்தில் அதிகமான மில்லினியர்ஸ் வந்து ஜூனில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஜூலையில் தான் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பாசக்கார பைபிளியாக இருப்பீங்க. அது கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் ரொம்பவே பாசம் அதிகமான ஒரு கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு அன்பையும் பாசத்தையும் ஒரு பாசிட்டிவையும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூலையில் இருக்கிறவங்க யாருன்றதை மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி செப்டம்பரில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தாலும் பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க.